ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/5/2025 கருணியா ப்ளஸ் KN 572க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்து ஏபிசி போர்ட் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 356 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 621. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 148. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 809 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா x = V9 நண்பா. ஸோ V9 = ஏ போர்டு. அதாவது V9 வச்சு நம்மளுக்கு வந்து ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி V9 தான் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். V9 ஃபார்மெட்டு. V9 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0918273645. ஸோ இதுதான் நம்மளுக்கு V9 ஃபார்மெட். இந்த V9 ஃபார்மெட்டை வச்சு தான் நண்பா நம்மளுக்கு ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ V9 வச்சு நம்மளுக்கு ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நம்ம 522லேருந்து எடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு ஏ போர்டு என்னென்னு பாருங்கள். ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு 5 இருக்குது நண்பா. 522க்கு அப்போ நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 5. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதில் ஏ போர்டில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 4. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு V9 நண்பா. இது ரெண்டுமே நம்மளுக்கு V9 ஃபார்மெட். 5 4 நம்மளுக்கு V9. இங்கே நம்மளுக்கு 5, இங்கே இது 4. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டாக கவனிங்க. 809. இதில் நம்மளுக்கு 8. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 148. இதில் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்கிறது 1. அப்போது இது ரெண்டையும் கணக்கு பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்மளுக்கு V9. இங்கே நம்மளுக்கு 8, இங்கே நம்மளுக்கு 1. ஸோ ரெண்டு நம்மளுக்கு V9 ஃபார்மெட். அடுத்து வாங்க, இந்த 148க்கு அப்புறம் நம்மளுக்கு 621 ரிசல்ட். ஸோ 621 அப்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் வந்து 6 இருக்குது. அடுத்து நம்மளுக்கு இந்த 621க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து 356. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கணக்கு பண்ணுங்கள். இது நம்மளுக்கு V9 தான். இங்கே 6, இங்கே 3. இப்போ 3 ட்ரா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. கவனிங்க, V9 படி நம்மளுக்கு 3 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிற V9 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 90, அதோட நம்மளுக்கு வந்து 72. அதுதான் இந்த ட்ராவுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற V9 நண்பா. ஸோ remaining equal to V9 90, அப்புறமா நம்மளுக்கு 72. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து தான் நம்மளுக்கு ஏ போர்டு உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியாக ஏ போர்டு, அதோட நம்மளுக்கு பேஸ். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதிலேருந்து அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 90, 97, 92, 70, 72, 20, 2 4 6. 6 பேஜ் நம்மளுக்கு இந்த ட்ராவல் கிடச்சிருக்கு. ஸோ என்ன இதில் அதிகப்படியாக நம்பர் இருக்குது, இதில் எது ஏ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புவீங்க. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டில் 9072 கிடச்சிருக்கு நண்பா. 9072. ஸோ இதுக்குள்ளேருந்து ஏ போர்டு வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தனிப்பட்டு, அதாவது இதில் வந்து தனி நம்பர்ஸாக இதை பிரித்து நம்ம இன்னும் கம்மியாக்கணும் அப்படின்னா, அதாவது ஏ போர்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இதை நம்ம லெஸ் பண்ண நினச்சோம்னா 9072. ஸோ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒற்றைப்படை, ரெட்டப்படை, ரெட்டப்படை, ஒத்தப்படை, ரெட்டப்படை, ஒத்தப்படை. ஒத்த ரெட்டைன்னு ஒரே இதாக வராது. அப்போ அந்த ட்ரா நம்மளுக்கு ஒத்தப்படைக்கு சான்சஸ் இருக்குது. 9 அல்லது 7 நண்பா எடுக்கிறதா இருந்தால் நம்ம அதிகப்படியாக 9 அல்லது 7 நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு சான்ஸில் இருக்க நம்பர் நண்பா.
அப்படி இல்லாட்டினா 2 அல்லது 0க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இதை குறைச்சிருக்கோம், லெஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒன்பது அல்லது 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/5/2025 கர்னியா ப்ளஸ் கேஎன் 572க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.